Good morning, my dear students. Welcome to social video. In this video, we are going to see second lesson in geography, landforms. Okay, my dear students, land, நிலம். ஸோ நம்மளுக்கு நிலம் அப்படிங்கிறது தெரியும், நிலத்தை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம். இப்போ நம்ம landforms, different types of landforms என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எர்த்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் landforms இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ், வேலி எல்லாமே landforms தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சம் பார்ட் ஆஃப் லித்தியோஸ்பியரில் வந்து சில ரகர்டாக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கலாம், ரகர்டாகவும் இருக்கலாம். அதாவது சம நிலப்பரப்பும் இருக்குது, கொஞ்சம் கரடு முரடான நிலப்பரப்பும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நிலப்பரப்பை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எண்டோஜெனிக் ப்ராசஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எண்டோஜெனிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இன்டர்னல் ப்ராசஸ், அதாவது எர்த் சர்ஃபேஸோட இன்டர்னல் ப்ராசஸ். ஸோ எக்ஸோஜெனிக் அப்படிங்கிறது நம்மளோட லேண்ட் சர்ஃபேஸ் தான். ஸோ இதில் கிரேடேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா லேண்டை வந்து லெவலிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிரேடேஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு ரக்கடான ஏரியா இருக்குது, லோ லேண்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கிரேடேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா லெவல் பண்ண முடியும். ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the landscape is being continuously worn down by two process, weathering and erosion. So weathering அப்படிங்கிறது breaking and falling apart into small pieces of the rocks on the surface of the earth. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் சின்ன சின்ன பீசஸாக ராக்ஸை கட் பண்ணி போடுறது தான் வந்துட்டு weathering. and erosion அப்படிங்கிறது wearing down the landscape by different agents like water, wind, ice and sea waves. erosion அரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, நிலத்தை அரிச்சிட்டு போகிறது, மண் அரிச்சிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது வந்து erosion. So the eroded material is carried away by water, wind, etc. ஸோ அந்த நம்மளுக்கு நில அரிப்புன்றது வந்து தண்ணியிலையும் வரும், மண்ணுலேயும் வரும், எதுலனாலும் வரும். இந்த எரோஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்குது. தண்ணியிலையும் வரும், நிலத்துலேயும் வரும், இல்லை கடலுக்குள்ளேயும் வரதான் செய்யும். சரியாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிவர். ஸோ ரிவர் அப்படிங்கிறது வந்து வாட்டர் ஃப்ளோ. நம்மளுக்கு தெரியும் தண்ணி வந்து எப்படி உற்பத்தி ஆகுது, ஏதாவது ஒரு மவுண்டெயின்லேருந்து இல்லை ஹில்லிருந்து நம்மளுக்கு ஆரிஜினேட் ஆக ஸ்டார்ட் ஆகி அது ஒரு ஃப்ளோவாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் ஃப்ளோவாக ஸ்டார்ட் ஆகுது. So the place where the river originates is known as the source, and the place where it joins the lake or a sea is known as the river mouth. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து நம்ம சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எந்த இடத்துல போய் ஒரு ரிவர்லேயோ இல்லை ஒரு லேக்லேயோ எங்கே போய் கலக்குதோ அதை வந்து ரிவர் மவுத் அப்படின்னு சொல்லுவோம். The running water in the river erodes the mountain tracks which creates a steeped side valley like a letter V which is known as a V-shaped valley. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து தண்ணி வந்து இந்த இடத்துல ஓடி ஓடி அந்த இடம் பார்த்தீங்கன்னா பள்ளமாயிருச்சு. அந்த இடம் வந்து எப்படிமா தெரியுது, வி ஷேப்பில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்லுலேயோ ஒரு மவுண்டெயின்லேயோ தண்ணி வந்து இந்த மாதிரி போக ஆரம்பிச்சதுன்னா அந்த இடம் வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து தேஞ்சு போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வி ஷேப் வரும். இதுக்கு பேர் வந்து வி ஷேப்டு வேலி அப்படின்னு சொல்லுவோம். So the falling of water over a vertical steepening of the river bed is called waterfall. ஸோ ஒரு தண்ணி வந்து மேலேருந்து கீழே விழுகுது அப்படின்னா அது வந்து வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் வெர்டிக்கல் பொசிஷனில். அந்த வாட்டர் ஃபால் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன கல், ஸோ அந்த எரோஷன் ஆகிற இது அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு வந்து தண்ணி மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுதுமா மேலேருந்து கீழே விழுது. ஸோ குற்றாலம்லாம் போயிருப்பீங்க, அது தண்ணி வந்து பார்த்துருக்கீங்களா, மேலே வந்து ஒரு மேலே இருக்கிறது ஒரு ரிவர் மாதிரி தான், ரிவர் பெட்டு தான், ஓகேவா. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கீழே வந்து வெர்டிக்கலாக கீழே விழுது. ஸோ சில பேர்லாம் சொல்லுவாங்க நாங்கள் மேலே போய் குளிச்சோன்னு சொல்லுவாங்க. அப்போ மேலே வந்து ஒரு ரிவர் இருக்குது, சரியாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து plunge pool is a hollow feature at the base of a waterfall which is formed by cavitation. Alluvial fan is the deposition of sediment occurs at which the river enters the plain or a foothills. plunge pool அப்படிங்கிறது வாட்டர் ஃபாலோட பேஸு, அது வந்து கேவிடேஷனால் தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் அலுவியல் ஃபேனுங்கிறது செடிமெண்ட்டு, படிமங்கள் சொல்லுவாங்க. படிமங்கள் வந்து நிறையாவே அங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது meanders. So as the river enters the plain it twists and turns forming large bends known as the meanders. ஸோ இங்கே meanders அப்படிங்கிறது மேலே பிக்சர் பாருங்களேன், நிறையா அந்த தண்ணி வந்து நேராக வராமல் நிறைய வளைவு நெளிவுலாம் வந்து சுற்றி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி நேராக இல்லாமல் இந்த மாதிரி டேர்ன்ஸ் நிறையா எடுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து meanders அப்படின்னு சொல்லுவாங்க. Due to continuous erosion and deposition along the sides of a meander, the ends of the meander loop comes closer and closer. In due course of time, the meander loop cuts off from the river and forms a cut-off lake, also called an ox-bow lake.
ஸோ இந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முன்னாடி பிக்சரில் பார்த்தோம்லமா, ஸோ நிறைய பென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஒரு சில நேரில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கட்டு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சிரும். ஸோ தண்ணி வந்து நேராக ஓட ஆரம்பிச்சிடும் ஒரு சில நேரத்தில். அப்படி நெளிஞ்சு வராமல் நேராக வர ஆரம்பிச்சிடும். அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனும் ஒரு கர்வ்ட் லைனும் கிடைக்குதா. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற அந்த ரிவருக்கு பேர் வந்து, இந்த ஃபார்மேஷனுக்கு பேர் ஆக்ஸ் பவுல் லேக் ஃபார்மேஷன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வளைஞ்சு ஓடிட்டுருக்கிற ரிவர் தான் ஒரு சில நாளில் என்ன ஆயிரும் அப்படின்னா நேராக ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த சைடில் கட்டானது அப்படியே கட்டாகி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆக்ஸ் பவுல் லேக். ஓகேவா, அந்த ஃபார்மேஷனுக்கு பேர். So at the times the river overflows its banks. This lead to the flooding of the neighboring areas. As the river floods, it deposits a layer of fine soil and other material called sediments along its bank. This leads to the formation of flat fertile floodplain. The raised of banks are called leaves. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே வருது. அப்படி ஃப்ளோ ஆகிட்டே வரும்போது அதோட பக்கத்தில், அதாவது ரிவர் பெட்டுன்னு சொல்லுவாங்கல்லம்மா, அதோட கரை இருக்கும் பார்த்திங்களா, அது பக்கத்தில் வந்து நிறைய படிமன்களை விட்டுட்டு போகுது. அதான் வந்து செடிமெண்ட்ஸ். அதே நேரத்தில் நிறைய வந்து ஃபர்டைல் சாயிலும் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கும். அது வந்து ஃப்ளட் பிளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அது கரையோரத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் வந்து லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. As the river approaches the sea, the speed of the flowing water decreases and the river begins to break up into number of streams called distributaries. ஸோ கடலுக்கு அந்த தண்ணியெல்லாம் போய் சேரணும். அந்த சமயத்தில் அந்த ஆறு வந்து என்ன செய்யும் அப்படின்னா குட்டி குட்டியாக நிறைய வந்து அதோட டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் நிறையா வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது சின்ன சின்னதாக தனித்தனியாக பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கும். The velocity of the river becomes so slow that it begins to deposit its load. ஸோ அதோட ஸ்பீடு இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். Each distributary form its own mouth. The collection of sediments form all the mouths from delta. Deltas are excellent productive lands. They have more minerals which favor cultivation. Example, Kaveri delta, Ganges delta, Mississippi delta. ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து ஓட ஆரம்பித்து என்ன செய்யும்னா அந்த இடத்துல ஃபுல்லாக நிறைய படிமங்கள் வந்துடும். ஸோ இந்த டெல்டா அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனால தான் ஸோ இந்த டெல்டா ரீஜன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மினரல்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஃபேவரபுளாக இருக்கும் கல்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ காவேரி டெல்டாவாக இருக்கட்டும், கேஞ்சஸ் டெல்டாவாக இருக்கட்டும், மிசிசிப்பி டெல்டா, இது எல்லாமே கல்டிவேஷனுக்கு ஏற்ற ஒரு ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளேசியர். ஸோ கிளேசியர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு உருகுற நிலையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து கிளேசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ a large body of ice moving slowly down a slope or a valley due to the gravity is called the glacier. Glaciers are grouped into mountain or valley glaciers and continental glaciers. So mountain அப்படி இல்லைனா valley glacier and continental glacier ரெண்டு டைப் இருக்குது. First one, continental glacier. The glacier covering vast area of the continent with thick ice sheets. Example, Antarctica and Greenland. ஸோ ரொம்ப பெரிய பெரிய ஐஸாகவும் அந்த இடத்த ஃபுல்லாக லேண்ட் சர்ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்குன்னா அதான் வந்து கான்டினென்டல் கிளேசியர். அதுக்கு எக்ஸாம்பிள் அண்டார்டிகா, கிரீன்லேண்ட். ஸோ அங்கே அண்டார்டிகாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உறைஞ்சு போய் தான் நம்ம இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல யாருமே வாழவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து கான்டினென்டல் கிளேசியர். இன்னொன்று வந்து மவுண்டெயின் ஆர் வேலி கிளேசியர். அது என்னன்னு பார்த்திங்கன்னா இஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் ஐஸ் ஃப்ளோயிங் அலாங் அ வேலி. ஸோ அப்படியே ஐஸ் வந்து உருக ஆரம்பித்து அப்படியே ஆறு மாதிரி வர ஆரம்பிக்குதுன்னா அதான் வந்து mountain or a valley glacier. It usually flows from a river courses and are bounded by steep sides. Example, the Himalaya and the Alps. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பித்து அதோட அந்த ரிவர் பெட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த மவுண்டெயின் ஆர் வேலி கிளேசியர்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ் அண்ட் ஆல்ப்ஸ் மவுண்டெயினில் இருக்கிற கிளேசியர்ஸ். ஸோ கிளேசியர்ஸ் எக்ஸ்போஸ் த சாலிட் ராக்ஸ் ஆஃப் எர்த் பை ரிமூவிங் த லூஸ் மெட்டீரியல் ஃபவுண்ட் ஆன் இட். Chirco is a glacially eroded rock basin with a steep side wall and a steep head wall surrounding an armchair shaped depression. Example, Corrie, Scotland and a car in Germany. ஸோ இங்கே சிர்கு அப்படிங்கிறது ஒரு
ஒரு கிளேசியர் தான். ஸோ இது வந்து இப்போ உருக ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து சைட் வால் இப்போ கீழே பாருங்களேன் அந்த சர்க்கியூவோட இது காமிச்சிருக்காங்க. ஸோ மேலேருந்து உருக ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மாதிரி மெல்ல உருகி அந்த ஐஸ் ஃபார்மேஷன் வந்து இந்த மாதிரி அதோட மேலே எழும்பி வரும். அப்படி வரும்போது அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஸ்டிப் சைடு அந்த சைடு வால் மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து ஃப்ளோவாகி வர்றதுக்கு ஒரு ஆர்ம் சேரில் மேலே ஃப்ளோவாகி வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து சர்க்கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. As the ice melts, they get filled up the circuit with water and become beautiful lakes in the mountain called as terrain lake. ஸோ அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே ஃப்ளோ ஆகி வரும்போது உங்களுக்கு புதுசாக நிறையா அழகான லேக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. and they are called tan lake. When two adjacent circuits erode towards each other, the previously rounded landscape is transformed into a narrow, rocky, steep-sided right ridge called aretas. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகும்போது சில இது வந்து உருகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ராக்கி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதை வந்து அரேட்டாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு லேக் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து டேன் லேக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விண்டு. ஸோ விண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டெசர்ட்டில் நிறைய காற்றடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ an active agent of erosion and deposition in the deserts in wind. In deserts you can see rocks in the shape of mushroom, commonly called mushroom rocks. ஸோ இந்த மாதிரி நிறைய விண்ட் அடிக்கும்போது பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடியில் இருக்கிற மண் எல்லாமே பறந்து போயிடும். அப்படி பறந்துருச்சுன்னா அதுக்கு கீழே ஒரு கல், ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மஷ்ரூம் ராக் மாதிரியே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து சாயில் வந்து என்ன ஆயிடுது, காற்று மூலயமா பறந்ததுனால இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. U-shaped valley is found beneath the glaciers which is deepened and widened by the lateral and vertical erosion. ஸோ U-shaped valley எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த கிளேசியர்ஸ் எல்லாமே வந்து வெர்டிக்கலாக லேட்ரலாக நம்மளுக்கு வந்து எரோஷன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த U-shaped valley வந்து ஃபார்ம் ஆகும். The material carried by the glaciers such as rocks, big and small, sand and slit gets deposited. These deposits formed glacial moraines. ஸோ அப்படி உறைஞ்சு போகும்போது சில ராக்கு, சில குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் அங்கேயே டெபாசிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து கிளேசியல் மொரைன்ஸாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ கீழே காமிட்டிருக்காங்க பாருங்களேன், ஒரு சைடு ஃபுல்லாக கல்லாக இருக்குது, ஒரு சைடு மட்டும் தண்ணி போகுது. ஸோ இதான் வந்து மொரைன் அப்படிங்கிறது. ஸோ இதில் நெக்ஸ்ட் விண்டில் பார்த்தோம் அப்படின்னா விண்ட் எரோட் த லோயர் செக்ஷன் ஆஃப் த ராக் மோர் தென் த அப்பர் பார்ட். ஸோ விண்டு வந்து லோயர் செக்ஷனை விட மேலே இருக்கிற அப்பர் பார்ட்டை தான் நிறைய வந்து எராட் பண்ணோம். ஸோ தேர்ஃபோர் சச் ராக்ஸ் ஹேவ் நேரோயர் பேஸ் அண்ட் த வைடர் டாப். ஸோ கீழே இருக்கிறது வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நிறைய எரோட் ஆயிரும். ஆனால் மேலே உள்ளது அப்படியே தான் இருக்கும். அண்ட் ஐசோலேட்டட் ரெசிடல் ஹில் ஸ்டாண்டிங் லைக் அ பில்லர் வித் ரவுண்டட் டாப்ஸ் ஆர் கால்டு இன்சல்பர்க்ஸ். எக்ஸாம்பிள், இன்சல்பர்க் இஸ் அ கலஹாரி டெசர்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு டெசர்ட்டு, இங்கே இருக்கிற ராக் எல்லாமே இந்த இன்சல்பர்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். When the wind blows, it lifts and transports sand from one place to another. When it stops blowing, the sand falls and gets deposited in a lower hill like a structures. ஸோ இப்போ காற்று ரொம்ப அடிக்குது டெசர்ட்லலாம், அப்போ மண் ஃபுல்லாக என்னமாகும், பறக்குமா? அப்போ ஒரு இடத்துல இருந்து மண் இன்னொரு இடத்துக்கு அப்படியே பறந்து போகுது. ஒரு டைமில் வந்து காற்று நின்றுச்சு அப்படின்னா அப்படியே பறந்து வந்த மண் வந்து அப்படியே அந்த இடத்துல டெபாசிட் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல ஒரு குட்டி மலை மாதிரி ஃபார்ம் ஆயிரும். These are called sand dunes. இதுக்கு பேர் sand dunesன்னு சொல்லுவோம். The crescent shaped sand dunes are called berchens. அதே வந்து crescent ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து berchens அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது sea cliffs and sea caves பற்றி. The erosion and deposition of the sea waves give rise to the coastal landforms. So இப்போ நம்ம விண்டு பார்த்தோம், கிளேசியர்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரோஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நிறையா அந்த கிளிஃப்ஸு அதே மாதிரி கேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. sea cliffs are steep rock faces formed when the sea waves dash against them. ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கல் மேலே போய் தண்ணி அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து தேய ஆரம்பிச்சிருமா, அப்போ அந்த இடத்துல வந்து கிளிப்ஸ் நிறையா வந்து ஃபார்ம் ஆகும். sea waves continuously strike at the rocks. Cracks develop. Over time they become larger and wider. Thus the hollow caves are formed on the rocks and they are called the sea caves. ஸோ ஒரு கல்லை வந்து தண்ணி போய் அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கல் உடஞ்சிருது அப்படின்னா அந்த இடத்துல என்னமா ஆகுது, அப்போ ஒரு சின்ன கேவ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் sea cave, sea cliff எல்லாமே ஃபார்ம் ஆகுது. The sea waves deposit sediments of sand and gravel along the shores,
ஃபார்மிங் பீச்சஸ். ஸோ அந்த கடலில் இருக்கிற அந்த டெபாசிட்ஸ் தான் சைடில் வந்து மண் மாதிரி கொட்டி ஒரு பீச் மாதிரி ஃபார்ம் ஆகுது. சாண்ட் பார் இஸ் an elongated deposition of sand or mud found in the sea almost parallel to the coast. ஸோ கடலுக்கு ஓரமாக பார்த்தீங்களா அவ்வளோ மண் யாருமா வந்து கொட்டி வச்சாங்க, நம்ம யாரும் போய் கொட்டி வச்சோமா? கிடையாது. ஸோ கடல் தான் உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியில் போடுது, அதாவது டெபாசிட் பண்ணுது. சரியா? ஸோ அதனால தான் பாருங்கள் அந்த கடல் எங்கே வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் அந்த மண்ணும் இருக்கும். ஸோ அவ்வளோ மண்ணை யாரும் மனுஷங்க போய் போட முடியாது. கடல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மண்ணை ஃபுல்லாக டெபாசிட் பண்ணி வச்சுருக்குது. சரியா? lagoon is a shallow stretch of water partially or completely separated from the sea. Example, Chilka Lake in Odisha, Pulikat Lake in Tamil Nadu and Andhra Pradesh, and Bembanad Lake in Kerala are the famous lagoons in India. So the lagoon அப்படிங்கிறது ஒரு shallow stretch of water. எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தண்ணியிலேருந்து வேறு மாதிரி கொஞ்சம் தள்ளி, ஓகேவா, அந்த கடல் தண்ணியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அதான் வந்து இந்த லகோன் அப்படிங்கிறது. ஸோ இந்த லகோன் அப்படிங்கிறது ஒடிசாவில், புலிக்கட்டில், அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்லேயும் இருக்குது, கேரளாவிலையும் இருக்குது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸில் எப்படிலாம் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்டு வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கிளேசியர்ஸ், விண்டு, டெசர்ட்டில் எப்படி இருக்கும், கடலில் எந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதோட இந்த லெசன் வந்து ஓவர் ஆகுதுமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், hope you all understand this lesson. See you all in next video. Thank you ma.